பேராசிரியர் அருணன், இதுல நீங்க எப்படி இதை நம்ம புரிஞ்சுக்கிறது? உண்மையிலேயே ஜனநாயகத்தினுடைய அடிப்படையிலான அம்சங்களை பற்றித்தான் எதிர்க்கட்சியும் ஆளும் கட்சியும் விமர்சிக்கிறாங்களா, அல்லது தனிமனித தாக்காக அல்லது வாக்கு வங்கியை பெருக்கிறதுக்கான முயற்சி அதை எடுத்துக்க முடியுமா? அதாவது எதிர்க்கட்சி தலைவர் என்கிற முறையில, சட்டமன்றத்துல பிரதான எதிர்க்கட்சி என்கிற முறையில, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் அதனுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியாரும் மாநில அரச, திமுக அரச, ஸ்டாலின் அவங்களுடைய அரசை விமர்சிப்பது என்பது இயல்பானது. அவரு அதை விமர்சிக்கணும். அப்புறம் இல்லாட்டி எப்படி அது எதிர்க்கட்சி தலைவர்? அது நம்முடைய தராசு ஷியாம் அவர்கள் அழகா சுட்டி காண்பித்தது போல அது ஜனநாயக நடைமுறை, இயல்பான ஒரு அரசியல் போக்கு. அது இருக்கத்தான் செய்யணும். உண்மையிலே என்னன்னா, எதிர்க்கட்சி தலைவர், எதிர்க்கட்சியாகி அதிமுக தனது இடத்தை எங்க பாஜகவுக்கு விட்டு கொடுக்குதோ என்றுதான் பல அரசியல் நோக்கர்கள் கூட சமீப காலம் வரை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி கொடுத்துடாதீங்க, நீங்க தான் அந்த இடத்த இருக்கணும், நீங்க தான் சட்டமன்றத்துல எதிர்க்கட்சி தலைவர் என்றெல்லாம் கருத்துக்கள்லாம் வந்ததெல்லாம் நெறியாளரே உங்களுக்கு தெரியும். ஆகவே இப்ப கொஞ்ச காலமாக அவர் அப்படி எந்த ஸ்பேஸும், எந்த ஒரு வெளியையும் பாஜகவுக்கோ அல்லது அது புதுசா வேற இப்ப விஜய் கட்சி வந்திருக்கிறதுனாலையும் அவங்களுக்கோ போய்விடக்கூடாது என்று ஒரு துடிப்போட அவரு விடாம பேட்டிகள், அறிக்கைகள் விடுறாரு. அப்புறம் வரிசையாக சில போராட்டங்களையும் நடத்துறாரு. அது இயல்பானது. இது அரசியல் வாக்கு வங்கி இதோட சம்பந்தப்பட்டதா என்றால், ஒரு அரசியல் கட்சி என்ற முறையில அதனுடைய செயல்பாடுகள், அதனுடைய விமர்சனங்கள் எல்லாம் வாக்க நோக்கித்தானே, தேர்தலை நோக்கித்தானே. வாக்கு வங்கி தக்க வைப்பது அல்லது விரிவாக்குவது என்பதை நோக்கித்தான் இருக்கு. ஆகவே அதெல்லாம் தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனா நான் என்ன பாக்குறேன்னா, அது அவர் சில அரசினுடைய குறைபாடுகளை சுட்டி காண்பிச்சு, மாநில அரசின் செயல்பாடுகளை சுட்டி காண்பிச்சு அறிக்கை விடலாம், பேட்டி கொடுக்கலாம், போராடலாம். இதுல 2 பாயிண்ட் இருக்கு. ஒண்ணு, இதுல போற போக்குல மட்டுமில்ல, அடிக்கடி அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த 3.5 ஆண்டு கால திமுக ஆட்சியை விட தான் நடத்திய அதிமுக ஆட்சி, 4 ஆண்டு கால அதிமுக ஆட்சி ரொம்ப பிரமாதமானதுயா, அபாரமானது, அற்புதமானது. அந்த 4 ஆண்டு கால ஆட்சியோடு இந்த 3.5 ஆண்டு கால திமுக ஆட்சியை ஒப்பிடவே முடியாது. தப்பி தவறி ஒப்பிட்டீங்கன்னா இது மோசமானது. இதை வேற அடிக்கடி சொல்றாரு. இந்த வாதம் எப்படி எடுபடும் நினைக்கிறான்னு எனக்கு தெரியல. காரணம், 3.5 ஆண்டுகளுக்கு முன்புதான் இதே போல அவர் 2021 சட்டமன்ற தேர்தல்ல வாதங்களை முன் வச்சாரு. தமிழ்நாடு மக்கள் முன்பு, வாக்காளர்கள் முன்பு. அந்த வாதத்தை தமிழ்நாடு மக்கள் நிராகரிச்சு இவரை எதிர்கட்சியாக்கி திமுக அணியை ஜெயிக்க வச்சு திமுகவை ஆட்சியில் உட்கார வச்சிருக்காங்க. இப்ப பழையபடி அரியப்புறா பாரதப்பட்டான்னு ஒரு பழமொழி சொலவட சொல்லுவாங்க. அதனால முதல்ல இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி என்னுடைய ஆட்சி பிரமாதமானது, அது ஒப்பிட்டு பாருங்க மக்களே என வருவது, அதை முன்வைப்பது. அந்த விமர்சனத்துக்கான காரணத்தையும் அருணன், எதிர்க்கட்சி தலைவருடைய அந்த விமர்சனத்துக்கான காரணத்தையும் அவரே சொல்றாரு. கோவையில் 750 கோடி திட்ட மதிப்பீட்டில் பில்லூர் 3வது கூட்டு குடிநீர் திட்டம் தொடங்கப்பட்டிருக்குது. அது யாருடைய ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்டது? அதே மாதிரி 479 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஆத்துப்பாலம் உக்கடம் வரையிலான மேம்பாலம் அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது. அது திமுகவால் என்று செயல்படுத்தப்படுதுன்றார் இல்லையா? அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்களை எல்லாம் திமுக செயல்படுத்துறதுன்னா கிளைம் யார் பண்றீங்கன்ற ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறார் எதிர்க்கட்சி தலைவர். இது என்ன வாதங்க? இவங்களுடைய திட்டம் சிலவற்றை திமுக அரசு முடக்கிடுச்சு அல்லது கைவிட்டுருச்சு என்று ஒரு பக்கம் விமர்சனம் பண்றாரு இதே எடப்பாடியார் தான். அவங்க துவக்கினா அந்த திட்டமிட்டதை இவங்க நடைமுறைப்படுத்தினா அது ஸ்டிக்கர் ஓட்டுறது அப்படின்னா இது என்ன வாதம்? ஒண்ணு கொண்டு முரணா இருக்கு நண்பரே. ஒண்ணு, நாங்க செஞ்சதை பூரா நீங்க செய்யல அப்படின்னு நிக்கணும். செஞ்சா நல்லதியா, நாங்க தான் திட்டமிட்டோம், நாங்க தான் துவக்கணும், பரவாயில்ல, நீங்க கைவிடல, செஞ்சிருக்கீங்க, நாங்க மக்கள்கிட்ட போய் சொல்றோம், ஐயா இது நாங்கள் உருவாக்கின திட்டம், பரவாயில்ல, இந்த அரசு தொடர்ந்து இது வெற்றிகரமாக அந்த திட்டத்தை முடிச்சு வைக்கும் போது அந்த பெருமை எங்களுக்கு உண்டுன்னு சொன்னா ரைட்டு.
நீங்க ஏன் தொடர்றீங்கிற மாதிரி இது என்ன ஸ்டிக்கர் ஓட்டுற வேலைன்னா இது எப்படி வாதம் எனக்கு புரியல. அதான் ஷியாம் அவர்கள் சொன்னாரு, எனக்கு 5 வருஷம், நீங்க ஒரு 4 வருஷத்துல ஒரு திட்டத்தை துவங்குறீங்க, அல்லது 5வது வருஷத்துல ஒரு திட்டத்துக்கு கால்கோள் விழா நடத்துறீங்க, அதை முடிக்கிறதுக்கு நீங்க மீண்டும் ஆட்சிக்கு வரல. அடுத்து இன்னொரு கட்சியுடைய ஆட்சி வந்தா அவங்க அதை நடைமுறைப்படுத்த வேண்டாமா? பண்ணுனா நீங்க பாராட்டணும்ல, பாராட்ட வேணாமியா? இகழாமலாவது இருக்கணும்ல, ஸ்டிக்கர் ஒட்டுறீங்கன்னு. இல்ல அந்த திட்டம் தடுத்து நிறுத்தப்படலையா? அதுக்கான நிதி ஒதுக்கப்பட்டிருக்குது, அதெல்லாம் ப்ராசஸ்ல இருக்கிறப்போ அதை எப்படி திமுக கிளைம் பண்ண முடியும்னு கேட்கிறார். இப்போ கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய அந்த திட்டம் நிறுத்தப்படல, அதுக்கு தேவையான நிதியை அதிமுக ஆட்சி காலத்திலேயே ஒதுக்கிட்டாங்க, அந்த திட்டம் செயல்படுத்திட்டு தானே இருக்கிறோன்றாங்க. ஆமாங்க, ஆனா செயல்படுத்துறது திமுக இவங்க தான் போயிட்டாங்க இல்லங்க. மக்கள் இவங்களை எதிர்கட்சி வரிசையில உட்கார வச்சுட்டாங்களே. வச்சுக்குதுங்க, திட்டத்தை உருவாக்குனது மட்டுமில்ல, அது நிதியெல்லாம் ஒதுக்குனது எடப்பாடியார் தான். சரி, அப்ப அதை ஒதுக்குனதை அமுல்படுத்தாம கடப்புல போட்டிருந்தா அது மோசம் இல்லையா? இது அமுல்படுத்துறாரு, அப்ப அதை வரவேற்கணும்ல. நீங்க வேணா சொல்லுங்க, நாங்க தான் துவக்கணும், அது ஃபேக்ட். அந்த உண்மையை நீங்க சொல்லுங்க, உரிமை உங்களுக்கு உண்டு. ஆனா அமுல்படுத்துறத போய் கேள்வி பேசி இது ஸ்டிக்கர் ஓட்டுறீங்கன்னா அப்ப இந்த ஜனநாயகம் இல்ல. முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த இடத்துட்ட, ஆமா அவங்களுடைய ஆட்சி காலத்துல தொடங்கப்பட்டது, அவங்க ஆட்சி காலத்துல நிதி ஒதுக்கப்பட்டது, நாங்க எங்க ஆட்சி இருக்கிறதுனால அதை நாங்க திறந்து வைக்கிறோம் சொல்லலாம் இல்லையா? ஏன் முதலமைச்சர் அந்த தன்மைக்கு வரமாட்டேன்றார்? கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கிறாரு. பொய்க்கு மேக்கப் போட்டால் உண்மையாயிடாது, அப்போ அம்பலம் ஆயிடும் அப்படின்ற விமர்சனம்ன்றது அதீதமான விமர்சனம் தானே அருணன்? இல்ல, அந்த விமர்சனத்துக்கு அடுத்து வரேன். அது எதை வச்சு சொன்னா நான் அதில் போற கேட்டுட்டு தான் வர்றேன். பட் இந்த பாயிண்ட்டுக்கு வாங்க. முதலமைச்சர் இது அதிமுக ஆட்சியிலே துவங்கப்பட்டது, முதலமைச்சராக இருந்த எடப்பாடியார் இதுக்கு நிதியை ஒதுக்கினார், இப்படி எல்லாம் சொல்லி நாங்க அதை தொடர்ந்து இப்ப முடிக்கிறோம் என்று சொல்லணும்னு நீங்க சொல்றீங்க. ரொம்ப கராரா சொன்னா நண்பரே நீங்க சொல்றது சரிதான். ஆனா எடப்பாடியார் அல்லது ஜெயலலிதா அம்மையார் அதற்கு முன்பு கலைஞர் கொண்டு வந்த திட்டங்கள்லாம் இது நடைமுறைப்படுத்துவாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்பெல்லாம் இப்படித்தான் சொன்னாங்களா? இங்க இருக்கிற பாரம்பரியம் அதானுங்க. நீங்க எவ்வளவு பேசுறீங்க, அல்லது எடப்பாடியார் பேசுறாரு, இதே ஜெயலலிதா அம்மையார் என்ன பண்ணாங்க, முதலமைச்சர் கொண்டு வந்தாருங்க ஒரே பாவத்துக்காக புதிய சட்டமன்ற வளாகம், தலைமைச் செயலக வளாகத்தை கட்டினாரு. அங்க கொண்டு போக மாட்டேன், இந்த சட்டமன்றத்தையும் செயலகத்தையும் சொல்லி அது மருத்துவமனை ஆக்கிற ஜெயலலிதா அம்மையார் இல்லையா? இதே அதிமுக பொதுச் செயலாளர் இல்லையா அன்றைய? இவங்களுக்கு எல்லாம் என்னங்க தகுதி இருக்குது இந்த மாதிரி எல்லாம் பேச? ரைட்டுங்க, அவரு சொல்லணும்னு வேணா சொல்லுங்க, நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனா இது ஸ்டிக்கர் ஓட்டுறதுன்னா அது எப்படி, என்ன நியாயம் எனக்கு புரியல. அடுத்த பாயிண்ட் நான் ஏற்கனவே சொன்னது, இந்த விமர்சனம் இருக்கு பாருங்க, அந்த விமர்சனம் எதை வச்சு தெரியுமா? நான் முதல்ல ஆரம்பிச்சேன் பாத்தீங்களா, என்னுடைய 4 ஆண்டு கால ஆட்சி அற்புதமான ஆட்சின்னு பேசுனதுக்கு தான் முதலமைச்சர் என்ன சொன்னாருன்னா, அது போய் அவருடைய ஆட்சி அற்புதமான ஆட்சி அல்ல, அது மோசமான ஆட்சி, அதைத்தான் நாங்கள் விமர்சனம் பண்ணோம் திமுக கூட்டணி, அதை ஏற்றுக்கொண்டு மக்கள் திமுக கூட்டணிக்கு வாக்களித்தார்கள் என்ன சொல்றாரு. அதனாலதான் அவர் நயம்பட சொல்றாரு, அது பொய், எடப்பாடியாருடைய ஆட்சி அருமையான ஆட்சி என்பது பொய், அந்த பொய்க்கு எவ்வளவு மேக்கப் போட்டாலும் பொய் மெய்யாகாது, மாறாக பொய் படிச்சன தெரியும். இல்ல எப்படி அதை நீங்க ஒட்டுமொத்தமா அதிமுகவுடைய அந்த 10 ஆண்டு ஆட்சியே தமிழ்நாட்டுக்கு எதுவுமே செய்யல, திமுக ஆட்சியினுடைய இந்த 3.5 ஆண்டுகால ஆட்சி தான் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக பெரிய பங்களிப்பை செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு கடக்கிறது நியாயமான விமர்சனமா பேராசிரியர் அருணன்? இல்ல, நான் அப்படியா பேசினேன்? இல்ல அப்படி கடக்கலாமான்னு கேக்குறேன். இல்ல நீங்க சொன்னீங்கன்னு சொல்லல, நான் முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லும்போது அப்படித்தானே விமர்சிக்கிறார். 10 ஆண்டுகள் திமுக ஆட்சி, 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சியில எதுவுமே செய்யலன்ற விமர்சனத்தை முன்வைக்கிறாரே முதலமைச்சர். இல்லங்க, அவர் அப்படி பேசலங்க, எதுவுமே செய்யலைங்கிற வார்த்தை அவரு சொன்ன மாதிரி தெரியல. நான் இப்ப அது கூட பார்த்துட்டு தான் வர்றேன். அவர் என்ன சொல்றாரு, எடப்பாடியாருடைய ஆட்சி அருமையான ஆட்சி, சிறப்பான ஆட்சி, ஆகவே மீண்டும் எங்களுக்கு ஓட்டு போடுங்க, என்னை முதலமைச்சர் ஆகுன்னு கேட்கிறாரு, அது பொய்ங்கிறாரு. நான் சொல்றேன் அந்த குற்றச்சாட்டு உண்மை. ஏன்னா நாங்கள் அதைத்தான் சொல்லி வந்தோம் 3.5 ஆண்டுகளுக்கு முன்பு சட்டமன்ற தேர்தல்ல. என்ன சொன்னோம், ஏங்க இதெல்லாம் மறக்க முடியுமா? தூத்துக்குடியில இவருடைய போலீஸ் 14 பேரை சுட்டுக் கொண்டது, அதை நான் டிவி போல தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்ன ஆட்சி தானுங்க இவருடைய ஆட்சி. அப்புறம் மோடி
அரசு கொண்டு வந்த அவ்வளவு மோசமான மசோதாக்களையும் ஆதரிச்சு ஆட்சி இல்லையா? 3 வேளாண் சட்டங்களை ஆதரிச்சு எப்படிங்க எவ்வளவு தீவிரமா பேசினாருங்க அன்றைய முதலமைச்சர் எடப்பாடியாரு. கடைசியில என்னாச்சு? விவசாயிகளுடைய போராட்டத்தின் காரணமாக மோடி அரசு அவற்றை திரும்ப பெற வேண்டி வந்தது. முஸ்லிம்களுக்கு அநீதி இழைக்கிற அந்த சிஏஏ சட்டத்தை, குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வந்தார் மோடியும் அமித்ஷாவால் ஆதரிச்சது. மாநில சுயாட்சியை உருவாக்கியவர் அண்ணா. ஆனால் டெல்லி நிர்வாகத்துடைய அதிகாரத்தை பறிச்சால் ஆதரிச்சாங்க. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் அது மாநிலமே இல்லை என்று அந்த அந்தஸ்தை ஒழிச்சு 2 யூனியன் பிரதேசமாக நொறுக்கினாங்க. அதையே ஆதரிச்ச அந்த சட்டத்தை ஆதரிச்சவர் இவர். என்ன பேராசிரியர் அருணன், தமிழ்நாட்டினுடைய நலனுக்கு எதிராக அதிமுக ஆட்சி எந்த புள்ளியில நின்னுச்சு? அதை மட்டும் விமர்சிக்கலாமே. ஒரே ஒரு கேள்வி. அவங்க முன்னாள் அமைச்சர் தங்கமணி சொல்றாரு 2023ல மரக்காணத்துல அவ்வளவு பேர் கள்ளச்சாராயம் குடித்து மரணிக்கிறாங்க. 2024ல கள்ளக்குறிச்சியில அதே மரணம் நடக்குது அப்படின்றப்போ இந்த ஆட்சியினுடைய நிலையை மக்கள் பார்க்கறாங்க இல்லையா? ஆனால் முதலமைச்சர் சொல்றாரு ஆட்சிக்கான சாட்சி என்பது மக்களினுடைய மலர்ச்சி தான் அப்படின்றார் இல்லையா? இந்த விமர்சனம் முன்னாள் அமைச்சர் தங்கமணியினுடைய விமர்சனத்தோடு ஒப்பிடுறப்போ தவறாப்படுது இல்லையா? ஏறக்குறைய அங்க ஒரு 23, இந்த வருஷம் ஒரு 63ன்றப்போ மரணங்கள் ஓலங்கள் அதிகமா இருக்கின்ற பார்வை அதிமுக முன்வைக்குதே. அது ஒண்ணும் தப்பு இல்லைங்க. நான் தப்புன்னு சொல்லல. ஏன்னா நாங்களே விமர்சனம் பண்ணியிருக்கோம். நீங்க மரக்காணத்துல இருந்து நம்ம படிப்பினை பெறல. ஆகவேதான் கள்ளக்குறிச்சியிலும் இது கொடூரமான அநியாயமான அந்த கள்ளச்சாராய சாவுகள். ஆகவே அரசு இன்னும் கவனமாக இருந்திருக்கணும். ஆகவே இன்னும் அடுத்தடுத்து இதையெல்லாம் தடுப்பதற்கான முறைகளுக்குள்ள நம்ம போகணும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் நாங்களும் குறை சொல்றோம். ஆனா நீங்க முதல்ல எழுப்பின பாயிண்ட் அது அல்ல. மாநில உரிமை, மாநில மக்களுக்கு என்ன அநீதி செஞ்சான்னு கேக்குறீங்களே. உதய் மின் திட்டத்தை ஜெயலலிதா அம்மையார் மறுத்து கொண்டே வந்தாங்க. அதை ஆதரிச்சது அதிமுக தலைவர்கள் இல்லையா, அரசு இல்லையா? நான் இப்படி ஒவ்வொன்றா சொல்லட்டுமா? இதே ஆளுநர் எவ்வளவு அடாவடித்தனம் அன்னைக்கு பண்ணாரு. அன்னைக்கு இருந்த ஆளுநர் இந்த அரசுக்கு ஆதரவாக போராடினது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் திமுகவும். அந்த 7.5% சட்டமன்றம் நிறைவேற்றினதை கையெழுத்து போட மாட்டேன்னாரு மனுஷரு. கையெழுத்து போடுங்க என்று முற்றுகை போராட்டம் நடத்தணும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. அடுத்து திமுக சரி நல்ல வேலையாக சரியான ஒரு நடவடிக்கை எடுத்து ஒரு ஜிஓ ஒன்றை போட்டு விட்டாரு, நிர்வாக உத்தரவு ஒன்றை. ஆகவே அந்த 7.5% வந்துச்சு. அப்படி அவருக்காக நாங்களும் போராடணும். ஆனா இன்றைய ஆளுநர் இப்ப ஆளுநர் மாளிகையில ஒரு விழா நடத்துறாராம். அந்த விழாவுல வள்ளுவரை பத்தி அவர் ஏதோ கருத்தரங்கமா வள்ளுவருக்கு அழகா அப்படியே அதாவது காவி உடைய அடிச்சு வச்சிருக்காரு. அரசுடைய அதிகாரபூர்வமான வள்ளுவர் படத்தை போடாமல் அடாவடித்தனமாக இந்த மாதிரி காவிச்சாயம் பூசுகிற பாஜகவுடைய கோட்பாட்டை அப்படியே படமா வரைஞ்சு அவர் வெளியிட்டு இருக்காருங்க. பாத்தீங்களா இல்லையா? பேசலாம். இந்த விமர்சனத்துக்கான பதிலை இல்ல பேராசிரியர், இந்த விமர்சனத்துக்கான பதிலை அதிமுகவினுடைய சிவசங்கரியும் மதிவானம் தான் சொல்லணும். அவங்கள்ட்ட பேசலாம் இருக்கிறாங்க. பேராசிரியர் அருணன் மிகச் சுருக்கமா சொல்லுங்க. ஆமா, நான் இன்னொரு நிகழ்ச்சி, அதாவது சகோதரி பேசினாங்க சாம்சங் போராட்டத்தை பத்தி அருணன் குறிப்பிடவில்லைன்னு. அது தமிழ்நாட்டுக்கே தெரியும். அந்த போராட்டத்தை நடத்திய வீரம் செறிந்த அந்த அமைப்பு CITU. அந்த போராட்டத்தை முழுமையாக ஆதரித்த கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. அந்த போராட்டம் இன்னும் கூட ஒரு சரியான முறையில முடியல. அந்த நிர்வாகம் தொடர்ந்து தொழிலாளர்களை பழி வாங்கி வருகிறது. எங்களுடைய CITU சங்கத்தை பதிவு செய்ய மாநில அரசு, திமுக அரசு இன்னும் அதற்கான உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை. இதை நாங்கள் இப்பொழுது கூட கண்டித்து நேற்று கூடிய மார்க்சிஸ்ட் கட்சியுடைய மாநில குழு தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறது என்பதை நான் பதிவு செய்தேன். ஆனா அதிமுக தலைவர் எடப்பாடியார் போராடி கொண்டிருக்கும் பொழுது அந்த ஏரியா பக்கமே வரலங்க. ஏங்க வரல? இவர் எதிர்கட்சி தலைவர், மாவட்ட செயலாளர் அமைச்சர் வரவே இல்லையா? என்ன சார் அப்பட்டமா சொல்லிட்டு இருக்கீங்க? இப்ப நீங்க என்ன கூட்டணியில இருக்கீங்களா? தாங்கி பிடிக்கிறீங்களா? ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துட்டீங்களா? எங்க போயிருக்கீங்க? இன்டர்நேஷனல் லெவல்ல போயிருக்கீங்க அப்பீலுக்கு. இங்க மரியாதையா பேசுங்க. எடப்பாடியாரையே வரல. மரியாதையா தாங்க பேசிட்டு இருக்கீங்க. நீங்க வாங்கி கொடுத்தீங்களா கேக்குறேன். ஒரு வார்த்தை தப்பா பேசலாம். வாங்கி கொடுத்துட்டீங்களா நீங்க? நீங்க இல்ல, நீங்க உங்களுடைய பேச்சு பாருங்க. நீங்க பேசும்போது நான் பொறுமையா கேக்குறேன். பதில் சொன்னா இல்ல சார், நீங்க வரலன்னு பொய் சொன்னா பொதுவெளியில
ஏங்க எங்க மாவட்ட செயலாளர் வந்தாங்க, மந்திரிங்க வந்தாங்க, வேற என்ன செய்யணும்? முன்னாள் மந்திரிங்க வந்தாங்க, வேற யார் வரணும்? அந்தந்த ஏரியா பிரச்சனைக்கு அந்தந்த மாவட்ட செயலாளர் மந்திரிகள் தான் வந்துட்டு இருக்காங்க, பிரதிநிதிகள் வர்றாங்க. இது கள்ளக்குறிச்சிக்கு போயிட்டாரா? கள்ளக்குறிச்சி மரணத்துக்கு போயிட்டாரா முதலமைச்சர்? அதை கேட்டீங்களா? கள்ளக்குறிச்சி மரணத்துக்கு முதலமைச்சர் போனாரா சார்? அருணன் பொங்கி எழுறீங்க, அதை கேட்டீங்களா நீங்க? 63 பேர் இறந்துருக்கு. ஒரு அனிதா மரணத்துக்கு போன முதலமைச்சர் 63 பேர் இறந்து போனீங்களா? நாங்க ஒரு விஷயத்தை நாங்க சொல்லி ஆகணும். காத்துருங்க, ஒரே நிமிஷம் இருங்க மதிவாணன். இன்னும் எரிமலை ராமச்சந்திரன் முதல் சுற்றே எரிமலை ராமச்சந்திரன் ரொம்ப நாளா காத்துட்டு இருக்கிறாரு.